நலம் மிகு சிந்தையில் வணக்கம். நான் பலமுறை கேட்டதும் ரசித்ததும் பல்வேறு கோணங்களில் சிந்தித்ததுமான ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய ஆறு, அதன் கரையிலே பல்வேறு வகையான மரங்கள். அதிலே ஒரு மரம் நல்ல தாழ கிளை பரப்பி வளர்ந்திருக்கிறது. அந்த தாழ்ந்த கொம்பில் ஒரு குருவி கூடு இருக்கிறது. அதில் அந்த குருவிகள் முட்டையிட்டு அடைகாத்து வருகின்றன. ஒரு சில முட்டைகள் பொரித்து குஞ்சுகள் எல்லாம் வந்தாச்சு. அந்த குஞ்சுகளுக்காக இறை தேடி போய் மீண்டும் திரும்புகிற அந்த நேரத்தில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இந்த ஆற்றோடு இந்த கிளை மாட்டிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகமாக தண்ணி வந்தது என்று சொன்னால் இந்த கூடு, அதில் இருக்கின்ற குஞ்சுகள் முட்டைகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல். இரையெடுக்க போயிட்டு திரும்ப வந்த இந்த பறவைகள் அதை பார்த்து மிகுந்த வருத்தத்துக்கு ஆளாகின்றன. என்ன செய்வது என்று சிந்திக்கின்றன. இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி தான் குருவிக்கும். இப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது அதுகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு பதட்டம். ஆனால் எப்படியாவது தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றியாக வேண்டும். ரெண்டு குருவியும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. நாம் ஒன்று செய்யலாம். இந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை நம்முடைய அலகில் வாயில் கவி எடுத்துகிட்டு போய் இந்த கரைக்கு அந்த பக்கம் கொட்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேக வேகமாக செஞ்சோம்னு சொன்னால் இந்த தண்ணி கம்மியாயிரும், நம்ம கூடு மேலே வந்துடும் என்று இந்த ஆண்டி கூடி மடங்கட்டின கதைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த தாய் உள்ளம், குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்கிற நினைப்பு அந்த குருவிகளுக்கு அப்படி ஒரு சிந்தனை வழங்கி இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து அப்படி செயல்படலாம்னு முடிவெடுத்து அந்த செயல்பாட்டை உடனே தொடங்குகின்றன. உடனே திட்டம் போட்டாச்சு, உடனே செயல்பாட்டை தொடங்கியாச்சு. நம்மள திட்டம் போடுறதுக்கு ஒரு கூட்டம், செயலை தொடங்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு கூட்டம்னு பல கூட்டங்கள் போட்டே செயல்பாட்டை தள்ளி போடுகிற வழக்கத்துக்கு இடையில் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை உணர்வு உடனடியாக செயல்பட அந்த குருவிகளை தூண்டியது. இதை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த குருவி சேர்க்கிறாப்புல சேர்த்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது. அப்படி அந்த குருவிகள் வாயில் ஆற்று நீரை கொண்டு போய் எப்படி காலி பண்ண முடியும்? அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே ஒரு தவசி வருகிறார். மிகுந்த தவ ஆற்றலுடையவர், பல்வேறு சித்திகளை உடையவர். இந்த குருவிகளினுடைய செயலை பார்த்ததும் அவர் என்ன நடந்தது என்பதை தன்னுடைய ஞான பார்வையாலே அறிந்து கொள்கிறார். அதற்கு சிரிப்பும் வருகிறது, கருணையும் பிறக்கிறது. இந்த பெரிய மனிதர்கள் சிறுமையான சில செயல்களை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு நிலை. ஆனால் இந்த குருவி தன்னுடைய அறிவுக்கு இப்படி யோசித்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் அவருக்கு இருக்கிறது. இந்த குருவிகளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய ஆற்றல் மூலமாக அந்த நதியினுடைய பிரவாகத்தை, வேகத்தை குறைத்து அந்த கிளை கொஞ்சம் தண்ணிக்கு மேலே தெரிகிறாப்புல ஒரு வகையான வித்தையை காட்டி அதை செய்கிறார். அது குருவிகளுக்கு தெரியாது. கூடு மேலே வர தொடங்கினதை பார்த்த மகிழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை அள்ளி கொட்டிட்டு அந்த கூட்டை பத்திரமாக தங்களால் முடிந்தளவு காப்பாற்றி கொண்டு வருகின்றன. கொண்டு வந்து ஒரு பத்திரமான கிளையில் வைத்த பிறகு அந்த குருவிகள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கின்றன, பாத்தியா, நம்ம அப்போவே யோசனையை செஞ்சு இந்த செயலில் இறங்கினதுனால எப்படியோ நம்ம குழந்தைகளை காப்பாற்றிட்டோம் என்று சொல்லுகின்றன. இந்த முனிவர் செய்தது அவர்களுக்கு தெரியாது. இதுபோலத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செயல்பட வேண்டும். ஒரு ஆற்றல் நமக்கு உந்து சக்தியாக இருந்து உதவ வேண்டும் என்று சொன்னால் நாம் செயல்பட வேண்டும். நாம் செயல்படுகிற வேகத்துக்கேற்ப இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய தேவையாக இருந்தாலும் சரி, பிறருடைய தேவையாக இருந்தாலும் சரி, நமக்கான செயல்களை நாம் முன்வந்து செய்யும் பொழுதுதான் எங்கிருந்தாவது அதற்கான ஆற்றல் நம்மை வந்து சேரும் என்பதை இந்த குருவிகளின் கதை நமக்கு சொல்லுகிறது. சிந்தித்து செயல்பட வேண்டும், தொடர்ந்து செயல்பட வேண்டும், தொய்வின்றி செயல்பட வேண்டும், மொத்தத்தில் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றியமையாதது. சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.